இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு கட்டுரை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சோகம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அகமதாபாத்லேருந்து லண்டன் சென்ற விமானம் பெரும் விபத்துக்குள்ளாயிருக்கு. அதில் இப்போ வரைக்கும் என்ன நடந்தது, எப்படி இந்த விபத்து நடந்தது, பயணித்தவரின் நிலை என்னன்ற உறுதியான தகவல்கள் முழுமையாக தெரியலை. அது விழுந்த இடம் வேற, மாணவர்கள் விடுதி, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதினால அங்கேயும் இழப்புகள் நிறையா இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த வலியும் இந்த வேதனையும் நாடு முழுவதும் பரவி இருக்கு. மக்கள் எல்லாருமே இன்னைக்கு அந்த வழியிலேருந்து மீண்டு வரல. அப்போ அதில் பயணித்தவங்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் எந்த அளவுக்கு சோகத்தை இது உண்டாக்கியிருக்குன்னு நம்மளால் உணர முடியுது. இந்த சூழலில் நம்மளுடைய வேண்டுதல்களும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அவர்களுக்கு இழப்பை சந்தித்தவர்களுடைய இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன் இந்த இடத்துல. இன்று ஒரு கட்டுரை உங்களோட வாசிக்கலாம் அப்படின்றப்போ நான் தேர்ந்தெடுத்த கட்டுரை ஐயா தோ. பரமசிவன் எழுதிய விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு பல பேர்கள் உண்டு. பலருக்கு பிடித்த கடவுளாகவே விநாயகரை எல்லாருமே சொல்லுவாங்க. பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற. ஏன்னா கடவுள்களே கொஞ்சம் வித்தியாசமான உருவம் கொண்ட கடவுள் விநாயகர். மனித உடம்பு, யானை தலை கொண்டவர். பிள்ளையார், கரிமுகன், ஆனைமுகன், விநாயகர், கணேசன், கணபதி அப்படின்னு நிறைய பெயர்கள் உண்டு. முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நிகழ்வானாலும் சைவ வைணமாக இரு சமயமாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் முதல்ல இவரை வணங்கிட்டு தான் செய்கிற வழக்கம் உண்டு. ஒரு பலசரக்கடையில் சிட்டை எழுதுகிறவர் கூட ஊன்னு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுத தொடங்குவார். அது பலசரக்கடை சிட்டைன்னு இல்லை, எந்த ஒரு தொடக்கமாக இருந்தாலும் இதை செய்வாங்க. கல்யாண பத்திரிகை ஆகட்டும், ஏன் மாணவர்கள் தேர்வில் கூட சில நேரங்களில் எழுதுவது உண்டு. அப்படியான பிள்ளையார் வழிபாடு, விநாயகர் என்ற கடவுள் நம்ம தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எப்போ அறிமுகமானார், எப்போ இருந்து இந்த வழிபாடு நம்மகிட்ட வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் நமக்கு விநாயகர் வழிபாடு வந்தது என்று சொல்லுகிறாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள இலக்கியங்களில் ஒரு பிள்ளையார் வழிபாடு செய்ததுக்கான குறிப்புகள் இல்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பிராமணர் அல்லாத சமூகத்தில் கூட நம்ம கணபதி ஹோமம் ஒன்று பண்ணி விட்டுறணும். ஒரு கணபதி ஹோமம் பண்ணோம், கணபதி ஹோமம் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த கணபதி ஹோமம் அப்படின்ற ஒரு இதை நடத்துகிறதே ஒரு மேல்தட்டு மனப்பான்மையின் வெளிப்பாடாக காணப்படுகின்றன அப்படின்னு ஆய்வாளர் ஐயா குறிப்பிடுறார். இப்போது இந்த கடவுள் வழிபாடு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மராட்டியத்தோட தென்பகுதியில் பூனா நகரை சார்ந்து இருக்கிற சித்பவன பிராமணர்கள் அவங்களுக்கிடையே தோன்றியதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதன் பிறகு கீழை சாளுக்கிய அந்த மன்னருடைய வாதாபி நகரத்தில் நிலை கொண்டு அங்கிருந்து தமிழ்நாட்டிற்குள் பரவி வளர்ந்தது என்றும் கூறுகின்றனர். இப்போ தேவாரத்தில் இந்த குறிப்பு இருக்கு. இக்கடவுள் கணபதி என்ற பெயராலேயே குறிக்கப்படுகிறார். களமளக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் என்பது அப்பருடைய தேவாரம். உமையவள் பிடிய ஆக சிவபெருமான் கரி வடிவெடுத்து கணபதி வர அருளினன் என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். முற்கால பாண்டியர் குடைவரை கட்டட கோயில்களில் கணபதி பரிவார தெய்வமாக சேட்டை மூதேவியுடன் இடம்பெற்றுள்ளார். முதலாம் ராஜராஜன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயில் பரிவார தேவதைகளில் ஒன்றாகவும் கணபதி சேர்க்கப்பட்டிருக்கிறார். பரிவார ஆலயத்து பிள்ளையார் கணபதியார் என கல்வெட்டு இவரை குறிக்கிறது. இவருக்கு வாழைப்பழம் படையலாக படைக்கப்பட்டதும் அக்கல்வெட்டால் தெரிய வருகிறது. காலத்தில் முந்திய பிள்ளையார் உருவமாக தமிழ்நாட்டில் அறியப்படுவது, தமிழ்நாட்டில் கணபதி கோயில் பிள்ளையார் அப்படின்னு அறியப்பட்டாலே அது பிள்ளையார்பட்டி தான். ஒரு குடைவரை கோயில், அதில் அந்த கல்லிலேயே புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டது கணபதி கோயில், பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில். அப்போ அதில் பெரும்பாலும் யானை உருவம் தான் அதிகமாக இருக்கும் மனித சாயலை விட. இதன் காலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு என அறிஞர்கள் கணித்துள்ளனர். இந்த கோயில் உருவாக்கிய அந்த சிலை உருவாக்கிய ஆண்டு. இப்பொழுது கற்பக விநாயகர் வழங்கும் இந்த கோயில், கற்பக விநாயகர் கோயில் தான் சொல்கிறோம். இதனுடைய உண்மையான பெயர் என்னன்னா தேசி விநாயகர். இந்த தேசி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான சொல். தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு வழங்கப்படும் பல பேர்களில் தேசி விநாயகர், தேசிக விநாயகர், தாவள விநாயகர் என்பன குறிப்பிடத்தக்கன.
தேசிகர் அப்படின்னா வியாபாரிகள், வணிகம், வணிகர்களை குறிக்கும் சொல்லாகும். பல தேசங்களுக்கு போய் வியாபாரங்கள் வணிகம் செய்கிறதுனால அவங்கள தேசிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நானா தேசிகள் என்பது தென்னிந்தியாவில் இருந்த மிகப்பெரிய வணிக குழுவின் பெயர். நானா தேசிகள். இப்போ பிள்ளையார்பட்டி திருக்கோயிலில் இன்றளவும் அந்த பழமை வாய்ந்த அந்த வாணிக சாதியான நகரத்தார் எனப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கே உரியது அந்த கோயில். அப்போது அவங்க இப்போ பெரும்பாலும் வாணிபம் செய்வங்க, வியாபாரம் செய்கிறவங்க. இப்போ செட்டிநாட்டு ஊர்களில் ஒன்றான பொன்னமராதிக்கு பக்கத்தில் சுந்தரம் என்னும் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, தென்கோனாட்டு ஒல்லையூர் கூற்றத்து சுந்தர சோழபுரமான தேசியுகந்த பட்டினம் அப்படின்னு குறிக்கிறாங்க. மற்ற சில கல்வெட்டுகளில் இதை ஒரு நகரம்னே குறிக்கிறாங்க. நகரம் அப்படின்ற சொல் எப்படின்னா, வணிகர்கள் குடியிருக்கிற பகுதிக்கு நகரம் அப்படின்ற சொல் வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்கள நகரத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த தேசிய விநாயகர், நானா தேசிய விநாயகர் அப்படின்றது வணிகர்களை குறிக்கப்பட்ட சொல். அதனால அவங்க மூலமாக இந்த வழிபாடு அதிகமாக பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது நபி கூட வியாபாரம் செய்து வந்த காரணத்தினால அவரை உமர் புலவர் சீரா புராணத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, தேசிகர் அப்படின்னு குறிப்பிடுறார் அவரை. அப்போ தேசிகர் என்னும் சொல் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சைவ வைணவ சமயங்களில் சுப்பிரமணிய தேசிகள், வேதாந்த தேசிகர் அப்படின்னு ஒரு சமய குருமார்களை குறிக்கும் சொல்ல அது மாறி வந்திருக்கு. தேசிய விநாயகம் தான் கவிமணியோடைய இயற்பெயர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா. தாவளம் அப்படின்றதும் விநாயகருக்கு பேர் உண்டு. தாவள பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க. தாவளம் என்பது பெரு வழிகளில் இருந்த வாணிக சத்திரங்களை குறிக்கும் ஒரு சொல். தாவளத்திலிருந்து தன்மம் வளர்த்த செட்டியும் செட்டி வீர புத்திரர்களும் அப்படின்னு பிரான்மலையில் இருக்க கல்வெட்டு குறிக்கிறது. இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கும் பண்டிகையாக மாறிப்போச்சு. சின்ன பிள்ளையில விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படின்றது ரொம்ப மிக எளிமையான விஷயம். எங்களுக்கெல்லாம் அந்த மதுரைக்காரர்களுக்கெல்லாம் தெக்குவாசலுக்கு போனோம்னா களிமண் வச்சுருப்பாங்க, அச்சு வச்சுருப்பாங்க. அச்சில் களிமண்ணை பூசி 2 குண்டுமணியை கண்ணா சொருகி கொடுப்பாங்க. வர்ற வழியில் அருகம்புல் மாலை, எருக்கம்பு வாங்கிட்டு வீட்டில் படைச்சி சாமி கும்பிட்டு மறுநாள் கிருதுமால் நதியிலையோ வைகாத்துலையோ கரைச்சோம்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடும். ஆனால் இப்போ விநாயகர் சதுர்த்தினாலே ஒரு பதட்டம் உருவாகிற அளவுக்கு படையெல்லாம் இறக்கி படை பலத்தோட பாதுகாப்போடு நடக்கும் பண்டிகையானது இன்றைய அரசியல் சூழலின் சீரழிவு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பண்டிகை மாறி போயிருக்கு. ஆனால் இந்த விநாயகர் எனப்படும் பிள்ளையார் வியாபாரம் செய்த சாதியார் மூலமாகவே தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சுட்டி காட்டினதுக்கு இத்தனை காரண பெயர்களோட ஆய்வாளர் நமக்கு குறிப்பிடுறாரு. ஏன்னா தேசிய விநாயகர்ன்றப்போ அந்த தேசியன்ற சொல் எப்படி வந்தது, தாவள விநாயகர்னா அது நடுவழியில் அமைந்திருக்கும் வியாபார சத்திரங்கள் அப்படின்றப்போ இது எல்லாத்தையும் கணக்கிட்டு தாவள விநாயகர் என்ற பெயரையும் இந்த கடவுள் பெற்றிருக்கிறாருன்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. வியாபார கணங்களுக்கு வேண்டியவர் என்னும் பொருளிலேயே இவருக்கு கணபதி என்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயில்ல இப்பிள்ளையாருக்கு நாள்தோறும் 150 வாழைப்பழங்கள் நிவேதனம் செய்ய அரசன் 360 காசுகளை ஒதுக்கியுள்ளான். அப்போ இந்த காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த வட்டிக்கு ஈடாக நாள்தோறும் வாழைப்பழம் வழங்கும் பொறுப்பு தஞ்சாவூரில் 4 குடியிருப்புகளில் வாழ்ந்த நகரத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவங்கள பற்றி தெளிவான தகவல் இதில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவங்க யாருன்னா, தஞ்சாவூர் புறம்படி நித்த வினோத பெருந்தெருவில் நகரத்தார், மும்முடி சோழ பெருந்தெருவில் நகரத்தார், வீரசிகாமணி பெருந்தெருவில் நகரத்தார், திரிபுவன மாதேவி பேரங்காடி நகரத்தார் ஆகியோர் அவர். இந்த 4 பேரும் தான் சேர்ந்து வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ மேற்குறித்த கல்வெட்டும் பிள்ளையார் வழிபாடும் தமிழ்நாட்டில் வாணிக சாதியினரால் வளர்க்கப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு இந்த கட்டுரை முடியுது. இதுக்கு இடையில கடைசியாக 2 ஆய்வாளர்களுடைய கருத்தையும் ஐயா பதிவு செஞ்சிருக்கிறாரு. நரசிம்ம பல்லவனின் படைத்தளபதியான சிறு தொண்டர் வாதாபி நகரத்திலிருந்து இந்த வழிபாட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த கதையினை முதலில் தோப்பா மீனாட்சி சுந்தரமும் பின்னர் வீரபத்திர பிள்ளை போன்ற ஆய்வாளர்களும் குறிப்பிட்டாலும் வாணிக சாதியினர் வாணிக சாதியினரின் தெய்வமாகவே தமிழ்நாட்டுக்கு பிள்ளையார் வழிபாடு வந்தது என்று கொள்வதே பொருத்தமாக தோன்றுகிறது என்று ஆய்வாளர்
இந்த கட்டுரையை முடிவு செய்கிறார். அப்போது இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கட்டுரை தான், தெளிவான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் நம்மளோட வந்த விநாயகர் வழிபாடு இன்று மிகப்பெரிய பண்டிகையாக நம்மளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று உங்களோடு இந்த கட்டுரை வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.